பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில கீழ்த்தரமான முறையில் ஆபாசமாக பேசியுள்ள இந்த விடிய அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அதிமுகவினுடைய மகளிர் அணியினுடைய சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இருக்கக்கூடிய பகுதியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வரக்கூடிய 16ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாட்டில் பெண்களுக்கு அளித்து வரக்கூடிய மாண்பும் மகத்துவமும் அளவிட முடியாதவையாக இருக்கக்கூடிய நிலையில வியப்புக்குரிய படைப்பாய் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உலகம் மிகப்பெரிய சக்தியை வாழ்பவர்கள் பெண்கள் என்று அறியாமல் இத்தகைய போற்றுதலுக்குரிய பெருமைமிக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில இந்த அரசினுடைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில சைவ மற்றும் வைணவ சமயங்களுடைய குறியீடுகளை தொடர்புபடுத்தி பெண்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி இருக்கிறார் என்றும் ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கவே கூடாத குரூர வக்கத்தினுடைய உச்சம் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகள்ல நாகரிகத்தை முழுமையாக அழைத்து அநாகரிகத்தை புகுத்தி வளர்த்த கட்சி என்றால் அது திமுக என்றும் அந்த கட்சியினுடைய பல பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்களை மட்டுமின்றி மிக மிக அநாகரிகமாக பெண்களையும் சமயங்களையும் பல்வேறு சமய நம்பிக்கை கொண்ட மக்களையும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசி வருகிறார்கள் என்றும் எனவே தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை அரசியல் நாகரிகத்தை மேடை நாகரிகத்தை அசிங்கப்படுத்தியும் பெண்களுடைய மனங்களையும் மக்களுடைய மனங்களையும் புண்படுத்தக்கூடிய இந்த அரசினுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய பொன்முடியை கண்டித்து தமிழ்நாட்டில் இத்தகைய அநாகரிக அரசியலுக்கு இடமில்லை என்பதை உரக்க சொல்லக்கூடிய வகையில அஇஅதிமுக சார்பில் வரக்கூடிய 16ஆம் தேதி அன்று புதன்கிழமை 10ஆம் தேதி காலை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் கோகுலேந்திரா ஆகியோர் தலைமையில நடைபெறும் என்றும் இதுல பெண்கள் பெருந்தலாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கின்றார். கற்பகம். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.